அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை குறைத்து வெனிசுலாவை நோக்கி திரும்பியுள்ளது. இதன் பலனாக வெனிசுலாவிலிருந்து மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெய் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் போரால் ரஷ்ய எண்ணெய் விலை குறைந்து இருந்தாலும் அமெரிக்கா இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதித்து அழுத்தம் கொடுத்தது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி டிரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதன்படி இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை படிப்படியாக குறைக்க ஒப்புக்கொண்டது. இதற்கு ஈடாக அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு விதித்த கூடுதல் வரியை குறைத்து வர்த்தக உறவை மேம்படுத்தியது. மேலும் வெனிசுலா எண்ணெய் கொள்முதலை ஊக்குவிக்க அமெரிக்கா அனுமதி வழங்கியது. வெனிசுலாவில் அமெரிக்கா தலையீடு செய்த பிறகு அந்நாட்டு எண்ணெய் ஏற்றுமதி தொடங்கியது. இந்திய ரிஃபைனரிகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் ஆகியவை வெனிசுலா கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கின. தற்போது வெனிசுலாவின் ஜோஸ் டெர்மினலில் இருந்து மார்ச் மாத ஏற்றுமதிக்காக 3 VLCC கப்பல்கள் தயாராக உள்ளது. ஒவ்வொரு கப்பலும் தலா சுமார் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றி இந்தியாவை நோக்கி பயணிக்கின்றன. இவை வைடால், டிராஃபிகுரா போன்ற வர்த்தக நிறுவனங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் ஏற்கனவே வைடாலிடமிருந்து 20 லட்சம் பேரல் கொள்முதல் செய்துள்ளது. IOC மற்றும் HPCL சேர்ந்து மற்றொரு 20 லட்சம் பேரல் வாங்கியுள்ளன. இந்த கப்பல்கள் மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் இந்திய துறைமுகங்களை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2019க்கு முன் அமெரிக்க தடைக்கு முன் இந்தியா வெனிசுலா எண்ணெய் வாங்கும் 3வது பெரிய நாடாக இருந்தது. தற்போது மீண்டும் அந்த பாதையில் செல்ல தயாராகி உள்ளது. இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி குறைவால் விலையேற்றம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த மாற்றம் உலக எண்ணெய் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. இந்தியா தனது எரிசக்தி தேவையை பல்வகைப்படுத்தி அமெரிக்காவுடன் உறவை மேம்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை குறைத்து வெனிசுலாவை நோக்கி திரும்பியுள்ளது. இதன் பலனாக வெனிசுலாவில் இருந்து மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெய் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன.